தந்தையும் மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலியானது மரித்த அந்தோனி, அமர்தராஜ், ரோஸ் மேரி ஜோசப், பீட்டர் ஜோசப், பவுலா மேரி, மாணிக்கம், பக்கம், ஞானம்மா, கிருஷ்ணன், கிறிஸ்டிலியோ, செல்வி, டெரன்ஸ், டெஸ்மண்ட் விடியான் நிலைப்பாட்டுக்காகவும், தீபக், தெரீசா, சகாயம் இப்படி விசேஷ கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் மாதவரை இன்று நாம் புனித மக்தலா மரியாவின் விழாவை கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகளில் தூய மரியாதைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வராக.
இறைவா, பாஸ்க மகிழ்ச்சி அறிவிக்கும் பணி ஒரே திருமகன் முதல் மக்களாம் மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் விடுதலாலும் கிறிஸ்து வாழ்கிறார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்றந்தகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் காமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்று வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. பல்லவி. உம் ஆற்றலையும் மாற்றியும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனில் உமது பேரென்று உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி.
கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏற்றுவேன். அது சுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தேன். உம் ரக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றிக் கொண்டேன். உமது வழக்கை என்னை இறுக்கி பிடித்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது. அனைவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியில் என்னை கண்டாய் நீ மறியே, எமக்கு உரைப்பாயோ. உயிரோடு உள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவர் ஒப்பற்ற மாட்டேன் கண்டேனே. அல்லேலூயா, 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மக்தலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கு வெண்ணாடை அணிந்த ஒரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவர் எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவர் எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபோனி என்றார். இந்த எபிரிய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தைக்கு இன்னும் செல்லவில்லை. நீர் என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மக்தலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு
கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புனித மக்தலா மரியா இவரின் விழாவை கொண்டாடுகின்றோம். இவரை பற்றி நமக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும். ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மாபெரும் ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை முதலாக இவர்தான் பெறுகின்றார். ஏனென்றால் முதலாக இவர்தான் இயேசுவை தேடினார். மற்ற சீடர்கள் ஒரு விதத்திலே பயந்து அவருடைய இல்லங்களிலே இருந்தபோது இவர் துணிவோடு வெளியே வந்து கல்லறைக்கு செல்கின்றார். அங்கே கல்லறை கல் புரட்டி இருப்பதை பார்க்கின்றார். அந்த சமயத்தில் ஆண்டவர் இயேசு உயிர்த்ததின் அந்த ஒரு காட்சியை, அந்த வெளி அடையாளத்தையும் முதன்முறையாக பார்த்தவர் மக்தலா மரியா. இயேசுவின் வாழ்ந்தவர்களே, ஏன் மக்தலா மரியா அந்த விடியற் காலையில் விரைந்து சென்று ஆண்டவரை பார்க்க வேண்டும்? ஏனென்றால் அவர் மீது வைத்திருந்த உண்மையான பற்று, தன்னுடைய பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை கொடுத்த அந்த இயேசுவிடம் அவர் என்றும் நன்றி உள்ளவராக இருக்கின்றார். முதன்மையாக இந்த நன்றி என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரை முழுமையாக அவர் ஏற்றுக்கொண்டார். முழுமையாக தன்னுடைய பாவ வாழ்க்கை விட்டு முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டதில் இந்த ஒரு நிலையில் அவர் மகிழ்ந்து நன்றி கூறுகின்றார் இயேசுவுக்கு. தன்னுடைய வாழ்நாட்களில் மேலும் அவர் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் அவர் எவ்வாறு இயேசுவுக்கு நன்றி உள்ளவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மேலும் இயேசுவின் என்பார்களே, உயிர்த்த ஆண்டவருடைய அந்த உன்னதமான செய்தியை மற்றவர்களுக்கு தெரிவிப்பவராகவும் அறிவிப்பவராகவும் இருக்கின்றார். ஆகவே புனித மக்தலா மரியா பெற்ற இந்த மாபெரும் கிறிஸ்து அனுபவம் அவருடைய வாழ்வை முழுமையாக மாற்றியது. மேலும் அவரை தொடர்ந்து பிரமாணிக்கமாக அவருக்கு தன்னுடைய அன்பை செலுத்தும் வகையிலும் அவரை ஆட்கொண்டது. சிலுவையில் அடியில் நின்றவரும் அவரை, கல்லறைக்கு விரைந்து சென்றவரும் அவரை. ஆகவே இயேசுவை எவ்வாறு ஆவலோடு எப்பொழுதும் எதிர்நோக்கி கொண்டிருந்தார். இயேசுவினுடைய அந்த பிரசன்னம், அவருடைய அன்பை இன்றும் அவர் விரும்பி தேடினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாளில் இந்த புனிதையின் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாம் வாசிக்கின்ற இடமிருந்து இயேசு 7 பேய்களை ஓட்டினார். இன்று நாம் சிந்தித்து பார்க்கையில் நம்மிடம் எத்தனை பேய்கள் இருக்கின்றன என்று தெரியவில்லை. அது நமக்கு தான் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே நம்முடைய ஒவ்வொரு குறைபாடுகளும், நம்முடைய ஒவ்வொரு நன்றி இன்மையும், நம்முடைய ஒவ்வொரு விசுவாசமின்மையும் அதற்கு தடையாக இருப்பவே நமக்கு அந்த சாத்தானாகவும் அல்லது அவளும் நாம் காணப்பட்ட அந்த பேய்கள் என்று சொல்லக்கூடிய தீய சக்திகளாகவும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்மிடமிருந்து முதன்மையாக இந்த தீய இந்த செயல்கள், நாட்டங்கள், பசாசுக்குரிய செயல்கள், இவர்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றால்தான் நாம் உயிர்ப்பின் மகிமையில் ஒளியில் நாம் வாழ முடியும் என்பதை
ஆகவே இந்த விழாவில் இவருக்காக நன்றி செலுத்தவும், இவரை போல முழுமையான மனமாற்றம் கண்டு முழுமையான ஈடுபாட்டுடன் முழுமையான தேடலுடன் ஆண்டவரை தேடி வல்லமா நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டிய வரங்களை திருப்படியில் வேண்டுவோம். என்னை உன்னிடம் தந்து என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்து என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். நொறுங்கிய உள்ளம் தருகின்றே, நிறைவினை காண விரைகின்றே. நொறுங்கிய உள்ளம் தருகின்றே, நிறைவினை காண விரைகின்றே. உன்னிடத்தில் சரணடைந்து இனி எல்லாம் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்து இனி எல்லாம் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டேன் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய நம்முடையதமான இப்பணி எல்லாம் வல்ல தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித மக்தலாம் மரியம் புரிந்த அன்பு பணியை உம்முடைய திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அனைத்தும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை நின்று எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாவற்றையுமே வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மக்தலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மக்தலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோடிருந்து உயிர்த்தெழுந்து அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடை எல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே
வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பு கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை இரவு மருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு புகழுகிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களுக்கு தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில்
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் நாடான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களை வென்றருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திறமை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தெழுகிறார்கள். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள். உலகின் பாவங்கள் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்கள் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்கள் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர். கலக்கம் கொள்ளாதே
யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியெரிய செய்த பிற அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோரால் உம் அருள் எளிமை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றங்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகளும் முழு அண்டங்களையும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருந்தது மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயிர்களாகிய என்னை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமேற்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றக்கூடிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மக்களாம் மரியம் தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்டவும் மறைப்பவர்கள் எங்களிடம் மறாத நிலை கொண்டிருக்க செய்வனவாகும். இன்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர்களுடைய